Hello everyone, this is Staff IS Academy and I am Keepna from Tanjore branch. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் பேஜில் இருக்கக்கூடிய வெக்காபுலரிஸ் ஒரு 5 டெய்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் ஒரு வெக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதனால் ஒரு நியூ வேர்ட்ஸாக வெக்காபுலரிஸை டெய்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஹெட் வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு பார்க்குறோம். ஹெட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகேவா? சரி, அப்டக்கிள் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறப்ப என்னது? தடைகள். சரியா? அதுதான் அப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, அப்படி இருக்கப்ப ஹெட்வின்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னது? நம்ம தலை மேலே ரொம்ப பாரமாக ஏதாவது செயல் வந்துச்சுன்னா நிறைய நம்மளுக்கு தடங்களாக இருக்க மாதிரி தெரியுமா? அந்தமாரி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ தடங்கள், அப்டக்கிள்ஸ், சேலஞ்சஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேர் நோ எக்ஸ்பென்சஸ். ஸ்பேர் நோ எக்ஸ்பென்சஸ்னால் என்ன மீனிங்னா கோ ஆல் அவுட், நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறப்ப மணி பற்றின இது வந்துடுதா? ஸோ மணிங்கும் போது ஒரு செயல் பண்ணணும் அதுக்கு அப்படின்னா ஃபுல்ஃபில்லாகவே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஃபுல்லாகவே போட்டு பண்ணிடணும், அந்த நீடட் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்பேர் நோ எக்ஸ்பென்சஸ். கோ ஆல் அவுட், எல்லாத்தையும் போய் முடிங்க, காம்ப்ரமைஸே அதில் கிடையாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸ்பேர் நோ எக்ஸ்பென்சஸ்னால் கோ ஆல் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்டர்வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நியூ வேர்டு. இன்டர்வெயின் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இன்டர்னாலே தெரிஞ்சு போச்சு, இதுக்கும் இடையில். ஓகே, அப்படின்னா மீடியேட், இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர்னா ஒன்று நடுவில் இது பண்ணுறது. மீடியேட்னா மீடியமாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு சென்டரை சொல்கிறது தான் இன்டர்வெயின். மீடியேட் ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட மீனிங், மீடியேட், இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, கட்டர்டு அப்படிங்கிறதுக்கான மீனிங். கட்டர்ட்னா ஒன்றும் கிடையாது, பேர்ன்ட்டு இல்லை ரூயின்டு. ஓகே, பேர்ன்ட்டு ஒன்று எரிஞ்சிடுதோ, ரூயின்னா ஒன்று பழுதாயிடுது, பாலடைஞ்சிடுது. ஓகேவா? ஒன்று கெட்டு போயிடுது, இது கெடுத்துட்டு போயிடுது, அதுதான் ரூயிண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரூயிண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கட்டர்ட், பேர்ன்ட், ரூயிண்டு. ஓகே, டியூ டெலிஜென்ஸ். டியூ டெலிஜென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, காஷன், கேர். இப்போ டியூ டெலிஜென்ஸ், காஷன்னாலே அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கேர் தான். ஓகேவா? ஒரு எச்சரிக்கை, ஒரு ப்ரிகாஷனரியாக நம்ம என்னமாச்சும் அதில் ஏதோ ஒரு தவறு நடக்குமா, ப்ரிகாஷனரியாக நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் காஷன், ஒரு எச்சரிக்கை கொடுக்குறது. சரியா? அதுக்கு மீனிங் கிரேட் கேர்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு கேராக கொடுக்குறது தானே அது. அதனால் டியூ டெலிஜென்ஸ்க்கு மீனிங் காஷன், கேர். ஓகேவா? ஸோ 5 வெக்காபுலரிஸ் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு. ஸோ கண்டினியூஸாக இனிமேல் நம்ம ஒரு 5 வெக்காபுலரிஸ் டெய்லியும் பார்க்கலாம். தேங்க்யூ.